வணக்கம் மக்களே, இன்னொரு பியூட்டிஃபுல் வீடியோ உங்களுக்கு. வெல்கம் டு குஹாலியம் சேனல். இன்னைக்கு குரானிக் பார்க் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதாங்க என்ட்ரன்ஸு, குரானிக் பார்க்கோட என்ட்ரன்ஸு எப்படி இருக்குது பாருங்கள். இதான் கேட்டு. இந்த கேட் வழியாக நம்ம உள்ளே போகணும். இப்போது அப்படியே பாருங்கள், பெரிய பார்க்குங்க. இது செம பெருசாக இருக்குது. காலை வலிக்கும் போல இருக்குது நடக்கிறதுக்கு, அவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ ஃப்ளவர்ஸ் பாருங்கள், எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ வெயிலையும் வாடாமல் இருக்குன்னா பாருங்கள், அது அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. செமையாக இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கமும் அப்படியே நடந்து போகிற மாதிரி வழி வச்சுருக்காங்க சூப்பராக. புல்லெல்லாம் இந்த டெசர்ட்டில் இப்படி பண்ணுறாங்க பாருங்கள், அமக்களமாக அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க துபாய். இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணாலும் இது ஆகாது. சூப்பராக இருக்கு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சேனலை. இப்போ பார்ப்போம். இந்த குரானிக் பார்க் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம அல் கவானிஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தாங்க வருது இது. ஸோ இது 2018 இதை திறந்துருக்காங்க இந்த பார்க்கை. ரொம்ப பெரிய பார்க்குங்க, இது செமையாக இருக்குது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த பார்க்கை 4 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று கேவ் ஆஃப் மிரக்கிள்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கிளாஸ் ஹவுஸ்ன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கேவ் பாருங்கள், குகை அழகாக பண்ணியிருக்காங்க குகை. அப்புறம் த லேக் ஆஃப் ஆர்ச்சிட்ஸ்னு ஒன்று இருக்குது. அண்ட் வாக்கிங் சைக்கிளிங் பாத்ஸ் வித் ஃபேமிலி ஃபெசிலிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 4 பிரிச்சிருக்காங்க இந்த பார்க்கை. இப்போ இந்த கேவ்லாம் போகிறதுக்குலாம் நம்ம 5 dirhams இன்னும் என்ட்ரி ஃபீஸ் வச்சுருக்காங்க அதுக்கு. ஸோ அது கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம். அவங்களோட இதை பற்றிலாம், குரானோட இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் நல்லா இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ குகைக்குள்ளேயும் போய் பார்ப்போம். ஃப்ளவர்ஸ் பாருங்கள், இதுதாங்க இது கேவு. செமையாக இருக்குது பாருங்கள். ஈவினிங் தான் நாங்கள் போனோம் கேவுக்கு. இதுதான் இந்த கேவ். ஃபுல்லாக எப்படி பார்க்கோட டிசைன் எப்படிலாம் போனோம் வரணும், என்ட்ரன்ஸ் எங்கெங்கே, அதை பற்றி மேப் வச்சுருக்காங்க. இது கேவு. இதுதாங்க அந்த கேவோட என்ட்ரன்ஸு. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ள வாட்டர் ஃபால்ஸ் விடுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து இதுதான், தண்ணி இல்லை, நம்ம இதில் பண்ணியிருக்காங்க, கிராஃபிக்ஸ். இதெல்லாம் அவங்க குரானோட இதில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக போக பாருங்கள். ஆக்ஷன் போக மாதிரியே சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே அந்த இதெல்லாம் லைட்டிங்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. குரானை பற்றிலாம் போட்டிருக்காங்க இதில். இதில் தான் உள்ள ஃபுல்லாக லைட்டிங்ஸ் நல்லா இருக்குது. இங்கே திருப்பியும் வந்து இது வருது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த இது வருது, லைட்டிங்ஸ் தான் செம்மையாக இருக்குது. நல்ல பெரிய வியூ உள்ள, சூப்பராக இருக்குது. பார்த்தாச்சு குகைக்குள்ளே. அப்புறம் வெளில வந்திருக்கோம். திருப்பி பாருங்கள், அங்கே ஃபவுண்டன்லாம் இருக்குது பாருங்கள். அடுத்தது அங்கே தான் போக போகிறோம். லேக் அண்ட் ஆர்ச்சிட்ஸ், இதுதான் அது ஃபவுண்டன், பெரிய ஃபவுண்டனுங்கிறது. அப்படியே போக வேண்டியதுதான் நடந்து. அவ்வளோ பெரிய பார்க்குங்க இது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ துபாயோட இதில் நீங்கள் உங்களோட டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பார்க்கு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல இந்த வின்டர் டைம்லலாம் சூப்பராக இருக்குங்க இந்த பார்க்கெலாம். நல்ல டைம் பாஸ் ஆகும். நீங்கள் சில்ட்ரன்ஸோடலாம் வந்தீங்கன்னா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். பாருங்கள், அந்த 2 இதுக்கு நடுவில் பாத்து இருக்குங்க அது நடக்கிறதுக்கு. அதுதான் அது. இது ஒரு இடம்.
ஸோ அந்த ஃபவுண்டனு. ஸோ ஃபவுண்டன் கிட்ட போயிட்டு நாங்கள் அப்படியே இந்த கிளாஸ் ஹவுஸ் அதுக்கு போகலான்னு வந்திருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் ஹவுஸ் பற்றி சொல்கிறேன், உள்ளே போய் பாருங்கள். அதில் எப்படிலாம் ஒரு 29 பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அதில் 29 பிளான்ஸு இந்த மாதிரி ஆலிவு, ஃபிக்கு, பொமக்ரனேட், பனானா, ஜிஞ்சர், இந்த மாதிரி நிறைய ரியல் இதுவே பிளான்ஸே வச்சுருக்காங்க. அதுவும் இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே தான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பார்க்கலாம். நம்ம எப்படி இருக்குது பாருங்கள் கிளாஸ் ஹவுஸ். இதுக்கு ஃபுல்லாக உள்ள ட்ரீஸ் இருக்குங்க. நான் சொன்ன ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மிராக்கிள் கேவுக்கு போகிற வழி, கிளாஸ் ஹவுஸ்க்கு போகிற வழி, எக்ஸிட்டு, இதெல்லாம் சைன் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதுதான் கிளாஸ் ஹவுஸ். இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே சீக்கிரம் போயிடலாம். இங்கேருந்து அப்படியே வியூ பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அங்கங்கே இந்த மாதிரி. கிளாஸ் ஹவுஸ் ஆளுங்களாம் வரும். ஸோ நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே போயிட்டுருக்கோம். இதாங்க என்ட்ரன்ஸு. இது மேலேயும் இருக்குது. இது கிளாஸ் ஹவுஸ்க்கு மேலே படி மாதிரி ஒரு பார்த்து வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு. ஸோ இதையும் போய் பார்க்கலாம். மேலேருந்தும் வியூ மாதிரி சின்ன வியூ மாதிரி வச்சுருக்காங்க. இது பாருங்கள் இந்த ட்ரீலாம். இதெல்லாம் எப்படி மரத்தை வச்சுட்டு இதை கட்டினாங்களா, எப்படி கட்டினாங்கன்னு தெரில. ஆனால் சூப்பராக இதெல்லாம் ஆலிவ் ட்ரீ தாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ட்ரீ பக்கத்துலேயும் அதோட முக்கியத்துவம் என்னெல்லாம் மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் ரியலுங்க, எது கிடையாது, ரியல் ட்ரீஸ் எல்லாமே பாருங்க. கிளாஸு செமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். அது பாருங்கள் மேலே தான் பசங்களாம் ஆளுங்களாம் போகிறாங்க பாருங்கள். அது போய் மேலே போய்ட்டும் வியூ பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அது பாருங்கள். ஸோ நான் அப்புறம் ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு இது அப்படியே எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் சின்ன ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்கோம். மேலே நடந்து வந்தோம்னா அப்படியே இந்த சின்ன ஃபவுண்டன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதுதான் மேலே நடந்து வரத்துக்கு. அங்கேருந்தும் வியூ பார்க்கலாம் பாருங்கள். எல்லா ட்ரீஸும் அங்கேருந்து பார்க்கலாம், கீழேருந்தும் பார்த்துக்கலாம், மேலே வந்தும் அந்த வியூஸ் பார்த்துக்கலாம். இது டாப் இது. ஸோ இந்த கிளாஸ் ஹவுஸ் மாடல். பாருங்கள் ஆலமரம் மாதிரி எப்படி விழுது மாதிரி அதை வச்சுருக்காங்க பாருங்கள் மரத்தை சுற்றி. வா அது மேலே பாருங்கள் டாப்பில் போகிறதுக்கு. ஐயோ நல்லா பண்ணுறாங்க துபாய். செலவு பண்ணாலும் ஒர்த்து நம்ம போய் பார்க்குறதுக்கு. ஒன்று அமேசிங்காக பண்ணுறாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, துபாய் தாங்க. பாருங்க இது மேலே வந்துட்டேன் நான். மேலேருந்து பார்த்தோம்னா அந்த இது தெரியாது. கீழே பாருங்கள் இந்த ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சின்ன பிளான்ஸ்லேருந்து பெரிய ட்ரீலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல வியூ கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கிளாஸ் இந்த கிளாஸுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாழை மரம், மஞ்சள், அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. எல்லாமே ரியலுங்க. மாதுளை கூட வச்சுருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள். மாதுளைலாம் வரும் பாருங்கள். எனக்கு பிடிச்சது மாதுளை தாங்க. அப்படியே ரியலாக அப்படியே இருக்குது. வாழை மரம் பாருங்க, சின்ன வாழை மரம். என்னென்னலாம் மரம் தேவையோ அது எல்லாம் இருக்குங்க இங்கே பாருங்க. செமையாக இருக்குது. வெங்காயம், பூண்டு எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனியன் இதுன்னு தனியாக ஒரு கிளாஸ் இதில் காமிக்கிறாங்க. பாருங்க ஆனியன் ஃபிக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கறது பாருங்கள் எப்படி இந்த கிளாஸில் போட்டு வச்சுருக்காங்க அழகாக. ஃபவுண்டன், சின்ன ஃபவுண்டன் மேலேருந்து பார்த்தது. கீழே இப்படி நடந்து வரும்போது இந்த பக்கம் இருக்குது ஃபவுண்டன். பொமக்ரனேட் இதுதாங்க எனக்கு பிடிச்சது. இங்கே பாருங்கள் மாதுளையை
ரியல் இதை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் முதல்ல எப்படி கொத்தாக இருக்குது பாருங்கள். ரியல் செமையாக இருக்குது பாருங்கள். முதல்ல அப்படியே பறித்து சாப்பிட்ணும் போல தான் இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி இருக்குது. செமையாக பண்ணியிருக்கேன் பாருங்க. முதல்ல சூப்பராக இருக்குது. ஆலுவேரா, அந்த மரம், ஆலுவேரா மரம் எல்லாமே இருக்குங்க. பம்கின் பாருங்க எப்படி அங்கே வளர்ந்துருக்கு பாருங்க. பம்கின் இதெல்லாம் பிரமிப்பாக இருக்குங்க சீரியஸாக. இதுக்குள்ளே இத்தனை செடி இத்தனை மரம் எப்படி வச்சாங்கன்னே தெரில. எல்லாமே வருது பாருங்கள் மண்ணுக்கு. சில இதெல்லாம் வராது, ஆனால் இவங்க வந்து வர வச்சுருக்காங்க பாருங்கள். பனானா பாருங்கள், வாழை மரம் சின்னது, இலெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை பசேல்னு இருக்குது. மஸ்டர்ட், இது மஸ்டர்ட் ட்ரீ பிளான்ட். பாம்ஸு அதையும் வளர்த்துருக்காங்க உள்ள பாருங்கள். ஐயோ செமையாக இருக்கு பாருங்க. பாம்ஸு அதுதான். அங்கேருந்து வெளில வந்துட்டேங்க. கிளாஸ் டோர் விட்டு வெளில வந்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்தாச்சு அங்கே இருக்க மரம் எல்லாம். அப்புறம் அப்படியே வெளில வந்தேன். வெளில வந்தோடனே திருப்பி இந்த இது அழகாக இருக்குங்க. எல்லா இடத்துலையும் இது வச்சுருக்காங்க சுற்றி. ஸோ இது கிளாஸ் டோர், அதோட வியூ. இது கிளாஸ் ஹவுஸ் செமையாக இருக்குது. கிளாஸ் ஹவுஸ் ஒர்த்துங்க போய் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஒன்ஸ் இன் எ டைமாவது போய் பார்க்கணும். சாயங்காலம் பாருங்கள் சூரியன் அழகாக தெரியுது. ஒரு 4-5 மணி அந்த டைமில் போனோம் நாங்கள். ஸோ நல்லா இருந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் இப்படியே இருக்குங்க. அந்த அடிக்கிற வெயிலுக்கும் அதெல்லாம் கருகாமல் அப்படி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. வின்டர் சீசன்லேயும் இருக்குது, சம்மர் சீசன்லேயும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். இங்கே அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அமேசிங் பாருங்கள். இதுதான் அந்த ஐ படத்திலலாம் பார்க்குற மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது. கிளாஸ் ஹவுஸ் அழகாக இருக்கு பாருங்க. ஸ்ட்ரக்சரே செமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல லுக்கு. அப்படியே இந்த ஒரு இதெல்லாம் வெளியில் வச்சுருக்காங்க ட்ரீஸு. இதுக்கும் பேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு பாருங்கள், அதுக்கு ஒரு இது மாதிரி கவர் மாதிரி போட்டு அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி அடுத்துங்க. அங்கெல்லாம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடங்க. சாப்பிட்றது, விளையாடுறது எல்லாம் பண்ணலாம். அமேசிங். மிராக்கிள் கேவ், கிளாஸ் ஹவுஸ் போகிற வழி அப்படின்னு போடுறாங்க. ஓகேங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃபார் நவ்.